ஹாய் ஆல், ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பருப்பு செவந்ததும் வெங்காயம், ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் பெருங்காயம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1 கைப்பிடி முருங்கைக்கீரையை போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிக்சர் அதிலே இருக்கட்டும். அந்த ஹீட்லேயே அந்த முருங்கைக்கீரை இன்னும் கொஞ்சம் வெந்துடும். பவுலில் 1/2 கப் ராகி மாவு போட்டுக்கோங்க. அது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு, வதக்கிய கீரை மிக்சர், 4 ஸ்பூன் தேங்காய், இதெல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச மாவை கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணி வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் நல்லா தட்டி தோசைக்கல் சூடானதும் அதில் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் ஹெல்தியான ராகி அடை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ராகி அடை சாப்பிடுங்க. என்ன மாதிரி ஹெல்த்தியாக இருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.